ஹலோ வணக்கம். வெல்கம் டூ ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஒரு போயம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த போயம் எங்க இருக்கு அப்படின்னா, 7th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 1ல இருக்கு. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 1ல என்ன போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லிசனர்ஸ் அப்படின்ற போயம். ஸோ இந்த போயம் தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. ரொம்பவே ஈஸியான போயம். ஸோ இந்த போயமோட ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டர் டி லா மேர். ஸோ வால்டர் டி லா மேர் அப்படின்றவங்க தான் இந்த போயமோட ஆத்தர். ஸோ ஆத்தர பத்தி பார்த்தோம் அப்படின்னா, 3 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்ல கொஸ்டினா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வால்டர் டி லா மேரோட டியூரேஷன், அதாவது அவங்களோட பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1873லேருந்து 1956 வரைக்கும். இது இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்ல 4 ஆப்ஷன்ஸ் குடுத்து உங்களுக்கு வந்து அவங்களோட பீரியட கேட்கலாம். அப்படி இல்லன்னா 4 ஆத்தர குடுத்துட்டு, இன்னொரு சைடு வந்து 4 ஆப்ஷன குடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த 2 விதமா உங்களுக்கு இந்த பார்ட்லருந்து கொஸ்டின்ஸ் வரும். இது போக இவங்களோட நேஷனாலிட்டிலருந்து கொஸ்டின்ஸ் வரும். நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டர் டி லா மேரோட நேஷனாலிட்டி, இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயட். இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் போயட். இவங்க ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் அ நாவலிஸ்ட்டும் கூட. ஸோ வால்டர் டி லா மேர் 1873லேருந்து 1956 வரைக்கும் இங்கிலீஷ் போயட். இவங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் அ நாவலிஸ்ட். இவங்களோட பெஸ்ட் வொர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லிசனர்ஸ்ன்ற போயம் தான் இவங்களோட பெஸ்ட் வொர்க்ன்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவே தான் இவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன். இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த போயமோட ஸ்பீக்கர் வந்து நம்பளோட ஆத்தர் தான் இந்த போயமோட ஸ்பீக்கர். இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு டிராவலர் வந்து ஃபாரஸ்ட் வழியா போறாரு. அப்போ ஒரு வீட்டோட கதவ தட்டுறாரு. ஸோ அந்த வீட்டோட கதவ தட்டும்போது என்ன நடக்குதுன்னா, அப்படின்னு சொல்லி தான் இந்த போயம் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். "இஸ் தேர் எனிபடி தேர்?" said the traveler, knocking on the moonlight door. And his horse in the silence champed the grasses. So, is there anybody there அப்படின்னு கேட்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவலர் தான் கேட்கிறாரு. நாக்கிங் த மூன்லைட் டோர். அங்க இருக்க ஒரு வீட்டோட கதவ தட்டுறாரு. இந்த மூன்லைட் டோர் அப்படின்றது எத குறிக்குதுன்னா, இவர் நைட்டு போய் இந்த கதவ தட்டுறாரு அப்படின்றத குறிக்குது. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்ட். சாம்ப்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஹார்ஸ எதுக்கு மென்ஷன் பண்றாங்கன்னா, இவர் வந்து ஹார்ஸ்ல தான் ரைட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஹார்ஸ தான் கூட்டிட்டு போயிருக்காரு. இவரோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஹார்ஸா தான் இருந்திருக்கு. அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுதுன்னா, கிராஸஸ வந்து சாப்பிடுது, சூ பண்ணுது. அப்படி சூ பண்ணும்போது வந்து ஒரு சவுண்ட் வருது. அத தான் வந்து இவங்க சாப்பிடும்போது அந்த சவுண்ட் வரத தான் சாம்ப்டுன்னு சொல்றாங்க. ஆஃப் த ஃபர்னி ஃபாரஸ்ட் ஃப்ளோர். அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஃபர்னியா இருக்கு. ஃபர்னி அப்படின்னா, பூவே இல்லாத ஒரு செடிய ஃபர்னி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டர்ரெட். ஆ அந்த டர்ரெட்லருந்து பேர்ட்ஸ் எல்லாமே பறக்குது. ஏன் அப்டின்னா, இவர் போய் அந்த கதவ தட்டும்போது, அந்த சவுண்ட கேட்டுட்டு, அந்த டர்ரெட்லருந்து நெறைய பேர்ட்ஸ் வந்து வெளிய வருது. அந்த டர்ரெட் அப்டின்றது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மேல ஒரு டவர் இருக்கும். அதுக்கு பேர் தான் டர்ரெட்ன்னு சொல்றாங்க. அபோவ் த டிராவலர்ஸ் ஹெட் அண்ட் ஹி ஸ்மோட் அப்பான் த டோர் அகைன் அ செகண்ட் டைம். ஸோ இவரு ஒரு டைம் மட்டும் கூப்பிட்டு நிறுத்தல. செகண்ட் டைமும் வந்து இவர் சத்தமா அந்த கதவ தட்டுறாரு. "இஸ் தேர் எனிபடி தேர்?" ஹி செட். பட் நோ ஒன் டெசெண்டட் டூ த டிராவலர். இவர் செகண்ட் டைம் கதவ தட்டும்போது யாரும் இவருக்கு ரிப்ளை குடுக்கல. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்ட் சில். ஸோ சில் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. இந்த விண்டோ இல்ல டோர்க்கு கீழலாம் ஒரு குட்டி பீஸ் இருக்கும். அதுதான் சில்லுன்னு சொல்றாங்க. லீன்ட் ஓவர் அண்ட் லுக்ட் இன்டூ ஹிஸ் கிரே ஐஸ். யாருமே இவருக்கு ரிப்ளை பண்ணல. இவரோட கிரே ஐஸ பார்த்தும். வேர் ஹி ஸ்டுட் பெர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில். இவர் பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டாரு. ஏன்டா யாரும் நம்மளுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ் அப்படின்னா, ஃபேண்டம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. ஆவிகள தான் ஃபேண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ யாருமே இவருக்கு ரிப்ளை பண்ணல. ஆனா இவர் கதவ தட்டுனதெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அங்க இருக்க ஆவிகள் பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. தட் dwelt in the lone house then stood listening in the quiet of moonlight. அந்த மூன்லைட்டோட வெளிச்சத்துல இவர் கதவ தட்டுறத இந்த ஆவிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. To that voice from the world of men stood thronging the faint moonbeams on the dark stair. ஸோ இந்த மூன்லைட் என்ன படுதுன்னா, அந்த வீட்ல இருக்க அந்த ஸ்டேர் கேஸ்ல படுது. அந்த டார்க் ஸ்டேர்ல வந்து இந்த மூன்லைட் வந்து படுது. தட் கோஸ் டவுன் டு த எம்ப்டி ஹால்.
Hearkening in an ass, stirred and shaken, but the lonely travelers call. ஸோ என்ன பண்ணியும் வந்து யாருமே இவருக்கு ரிப்ளை பண்ணல இந்த டிராவலரோட கால்க்கு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து இந்த போயம் வந்து முடியுது. ஸோ இங்க த்ராங்கிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கிரௌடிங். எதோட கிரௌடிங் அப்படின்னா அங்க இருக்க அந்த ஃபேண்டம்ஸோட கிரௌடிங். எல்லாம் கும்பலா வந்து இவர் கதவை தட்ட பார்த்துட்டு இருக்கு, தட்டுறத வந்து பார்த்துட்டு இருக்கு. ஹியர்கினிங் அப்படின்றது வந்து லிசனிங் அட்டென்டிவ்லி, கதவு தட்டுறத ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டென்டிவா லிசன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். இந்த glossary வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இத நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ திருப்பி ரிவைஸ் பண்ணிடலாம். ஒண்ணும் இல்ல. ஒரு டிராவலர் ஒரு ஃபாரஸ்ட் வழியா போயிட்டுருக்காரு. ஃபாரஸ்ட் வழியா போகும்போது, அங்க இருக்க ஒரு வீட்டு கதவ தட்டுறாரு. அவர் தட்டும்போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத தான் இங்க ஒரு போயமா குடுத்துருக்காங்க. இங்க நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஆத்தரோட பீரியட் பார்க்கணும். 1873லருந்து 1956 வரைக்கும் இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட். இவரோட ஃபேமஸ் வொர்க் வந்து த லிசனர்ஸ் அப்படின்ற போயம். இவ்ளோ தான் இன்ஃபர்மேஷன். இப்ப நம்ம கொஸ்டின்ஸ ரிவைஸ் பண்ணோம்னா, இந்த போயம் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிரும். ஸோ பார்க்கலாம். இங்க ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கோட் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் டூ சப்போர்ட் யூர் ஆன்சர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஸ்டேட்மெண்ட் வந்து த டிராவலர் கேம் அட் நூன். டிராவலர் வந்து ஆஃப்டர்நூன் வந்தாரா? கிடையாது. மூன் லைட்னாலே அது எத குறிக்குதுன்னு சொன்னேன்னா, நைட்ட குறிக்குதுன்னு தான் சொன்னேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். த ஹவுஸ் வாஸ் சிட்டுவேட்டட் இன் த ஃபாரஸ்ட். இது வந்து ட்ரூ. ஃபாரஸ்ட்ல தான் இருந்துச்சு. தேர் வேர் கோஸ்டி லிசனர்ஸ் இன்சைட் த ஹவுஸ். எஸ், அங்க வந்து கோஸ்டி லிசனர்ஸ் தான் இருந்தாங்க. த டிராவலர் கேம் டு த ஹவுஸ் பை பைசைக்கிள். பைசைக்கிள்ல வந்தாருன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஹார்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஹார்ஸ் ரைட்ல தான் வந்திருக்க சான்சஸ் இருக்கு. த ஃபேண்டம்ஸ் ஆன்சர்ட் அண்ட் ஆஸ்க்ட் த டிராவலர் டு கோ அவே. இந்த ஆவிகள் வந்து என்ன பண்ணுச்சு, நம்மளோட டிராவலருக்கு வந்து ஆன்சர் பண்ண கிடையாது. இது சும்மா தான் இவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஹூ இஸ் த ஸ்பீக்கர் ஹியர்? ஸ்பீக்கர் யாரு? நம்மளோட ஆத்தர் தான் ஸ்பீக்கரு. வாட் வாஸ் அ ஹார்ஸ் டூயிங்? ஹார்ஸ் வந்து அங்க கீழ இருக்க கிராஸ் எல்லாம் சூ பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த சூ பண்ணும்போது வர சவுண்ட் தான் வந்து சாம்ப்டுன்னு சொல்றாங்க. ஹூ வேர் த லிசனர்ஸ்? அங்க இருந்த ஃபேண்டம்ஸ் தான் லிசனர்ஸ். ஹவு டிட் த டிராவலர் ஃபீல் வென் நோபடி ஆன்சர்ட்? யாருமே ஆன்சர் பண்ணாத போது அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாரு. அவர் வந்து பெர்ப்ளெக்ஸ்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ்டா இருந்தாரு. வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் டஸ் த போயட் கிரியேட்? இத கேட்கும்போது நம்மளுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஃபீலிங்? ஒரு மிஸ்ட்ரி மாரி இருக்கு. நம்மளுக்கு வந்து கண்டே புடிக்க முடியல என்னன்னு சொல்லி. ஸோ அந்த மாரி ஃபீலிங் தான் வருது. ஸோ இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, பிக் அவுட் த வேர்ட்ஸ் அலிட்ரேட்டட் அப்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்பும் ஒண்ணா வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் போயம்ல என்னன்றத பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து சும்மா எக்சர்சைஸ் தான். ஸோ இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு போயம் புரிஞ்சிருச்சுன்னா, அதுல இருக்க என்ன கொஸ்டின் கேட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரி லைன் பை லைனா ஒரு ஒரு வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இத வச்சு யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் நெறைய வீடியோல எந்தெந்த லெசன்ஸ் எங்கெங்க இருக்கு, எந்த பேஜ் நம்பர், எந்த ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி குடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்ட போய் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.